சோ என்ன மாதிரியான பிரசன்னம் அங்க பார்த்ததுல ரொம்ப வந்து மறக்க முடியாத ஒரு பிரசன்னமா இருக்கு சார்? இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரதானமான கேள்வி, நாங்க வெளிநாட்டுக்கு வந்துடுறோம். இருந்தாலும் எங்க தெய்வத்தை விட்டுட்டு தானே நம்ம அவ்வளவு தூரம் வந்து நாங்க இங்க இருக்கோம். அப்போ எங்க ம். தெய்வத்தை எப்படி நாங்க இங்க கூட்டிட்டு வர்றது? வேலை காரணமா நான் இங்க இருந்துதான் ஆகணும். வழி இல்ல. என்னோட பிழைப்பு இங்கதான் இருக்குன்னு முடிவாகி போச்சு. அப்ப நான் இங்கதான் இருந்து ஆகணும். என் தெய்வத்தை நான் எப்படி இங்க கூட்டிட்டு வந்து என் கூடவே நான் வச்சுக்கிறது? நான் அடுத்த முறை ஊருக்கு போகும்போது என் குலதெய்வத்துக்கிட்ட இருந்து அந்த குலதெய்வம் கோவில்ல இருந்து ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்து இங்க வச்சு நான் வழிபாடு பண்ணவா? இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க. ஒரு கிளைண்டா வந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கேட்டாங்க அப்படின்னா, சரி நான் இப்போ ஒரு தெய்வம் கும்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு சமீபத்துல தான் அந்த தெய்வம் வந்து நான் கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தெய்வம் சரியா? சோழி பிரசனம் பார்த்து நான் அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, உங்க முன்னோர்கள் வேற ஒரு தெய்வத்தை கும்பிட்டுருக்காங்க. அந்த சிலை இப்போதைக்கு மேல இல்ல. பூமிக்கு மேல இல்ல. பூமிக்கு அடியில இருக்கு. இப்ப போய் அந்த தெய்வத்தோட சிலையை எடுத்து உட்காந்து நீங்க எதுவும் அதுக்காக நீங்க மெனக்கெடு பண்ண வேண்டாம். உடனே அவங்களோட மத்த பங்காளிங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. இது மாரி நடந்ததா? அப்படின்னு கேட்கிறாரு உடனே ஸ்பாட்லயே. அவரு என்ன சொல்றாரு, ஆமா இந்த மாரி அ நாங்களும் கேள்விப்பட்டோம். இந்த மாரி சில ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஒரு 2ல இருந்து 3 தலைமுறைக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்தது. குலதெய்வம் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லியாச்சு. ஒரு குலதெய்வம் குடுக்க முடியாதத வேற எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்னு நீங்க வாங்கிட்டு வந்துர முடியாது. அப்போ ஒரு கண்டிப்பா. குலதெய்வம்ங்கிறது நம்ம குலத்த காக்குற ஒரு தெய்வம்ன்றப்போ, நம்ம அந்த தெய்வத்துக்கு உண்டான முக்கியத்துவம் நம்ம குடுத்து தான் ஆகணும். நான் வந்து சரி பரவால்ல, எனக்கு குலதெய்வம் தெரியலனாலும் பரவால்ல அப்படின்லாம் நம்ம இருந்துற முடியாது. அது சில எவிடன்ஸஸ் எல்லாம் குடுக்கும். அதாவது அந்த மாரி குலதெய்வம் கும்பிடாத ஃபேமிலிய தனியா நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். நான் இங்க நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் 10 வருஷமா வேலை பார்க்கிறேன், 15 வருஷமா வேலை பார்க்கிறேன். என் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகல. இப்படி சொல்றவங்க அத்தன பேர் ஃபேமிலிலயும் இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்ல. ஒண்ணு குலதெய்வத்த விட்டு இவங்க வெளியேறி இருப்பாங்க. இல்ல குலதெய்வம் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இல்ல குலதெய்வம் இருந்தும் இவங்களால போய் கும்பிட முடியல. இது மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கும். இத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு முன்னேற்றமே இல்ல. இல்ல என் தகுதிக்கு குறைவா நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலே, உங்க குலதெய்வ அனுகிரகம் இங்க குறைவா இருக்குங்கிறத நீங்க தீர்க்கமா நம்பலாம். இங்க இருக்கிற பிரதான கேள்வி என்னன்னா, அப்படிலாம் கடவுள் கிட்டருந்து வருமா சார்? அப்படின்னா, நம்ம சரியா கூப்பிட்டா எல்லா தெய்வமும் எல்லா இடத்துக்கும் வரும். நம்ம கூப்பிடுறது ம். தான் இல்ல. தெய்வங்கிறது குழந்தை மாரி. நீங்க கூப்பிட்டீங்கன்னா தான் வரும். இல்லன்னா வராது. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. ஜூம் கால் வாயிலாக உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். துபாய்ல இருந்து உங்களுடைய நேரத்த ஒதுக்கி அ இந்த ஒரு லைவ் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நான் வந்து இப்போ துபாய்ல இருந்து நம்மளோட ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேயர்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அப்படின்னு. இல்ல உங்களோட அ ஃபாலோ அப் இதுதான் வந்து சரி எப்படியாவது சந்திச்சிரணும். எங்க இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வந்து மீட் பண்ணிறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அதுக்கான ஒரு நேரம் குடுத்து சரி ஒரு இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படின்னு. நன்றிம்மா. சார் இப்ப வந்து ஒரே ஒரு பதிவு தான் நம்ம வந்து ஒரு நாள் தான் கேப் விட்டோம். எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க வீடியோ காணோம், வீடியோ போடல, ஏன் வீடியோ போடல அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் வந்து எல்லார்கிட்டயும் வந்து சார் துபாய் போயிருக்காங்க. ஸோ நாங்க வந்து கண்டிப்பா ஒரு ஜூம் கால் வாயிலாகவாது ஒரு பதிவ வந்து கண்டிப்பா உங்களுக்கு குடுப்போம் அப்படின்ற ஒரு ஷூரிட்டி குடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு பதிவுமே நம்ம வந்து இங்க பண்ணியிருக்கோம் சார். துபாய் பயணத்த நீங்க தொடர்ந்திருக்கீங்க. அதோட ஆகாஷ் கிரிக்கெட் கிளாஸஸும் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. அத பத்தி அதுக்கப்புறம் பேசலாம் சார். முதல்ல வந்து இந்த துபாய் விசிட்ல பிரசன்னம் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ நான் வந்து தமிழ்நாட்ல இப்போ ரெக்கார்ட் பண்ற டைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10:30 மணிக்கு நான் வந்து உங்ககிட்ட கால் ஷீட் வாங்கி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவ. ஏன்னா டே ஃபுல்லா அவ்ளோ கிளையன்ட்ட நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கால் ஷீட் குடுக்குற அளவுக்குலாம் நம்ம ஒண்ணும் பெரிய நடிகர்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு சாதாரண ஒரு நபர். அ ஸோ அந்த நேரங்கள்ல இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு ஒரு முழுமையான அந்த மக்களுக்கு ஒரு முழுமையான நேரம் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல நோக்கம். நிச்சயமா வந்து இந்த துபாய் விசிட் வந்து எனக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவத்த குடுத்திருக்கு. நெறைய பேர் ஏற்கனவே பார்த்தவங்க, இன்னும் நெறைய பார்க்க இருக்கிறவங்க, புதுசு புதுசா நெறைய பேர் வந்து என்ன வந்து அப்ரோச் பண்ணி, "ரொம்ப நாளா நான் உங்கள YouTubeல பார்த்துட்டு இருக்கேன் சார். நேர்ல பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா?" ஏன்னா நம்ம நெனைக்கிற மாரி நெனச்சாப்புல வந்து அவங்க வந்து இங்க இருந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போறதுங்கிறது அப்படி நெனச்ச மாதிரி எல்லாம் வந்துட்டு போ முடியாது. நம்மளோட இது வேற. நம்ம யோசிக்கிற தாட்ஸ் வேற. பட் இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் வந்து 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷமா நான் இந்தியாக்கே வராதவங்கலாம் இந்த ஊர்ல இருக்காங்க.
ஸோ அப்படி நிறைய பேர் வந்து இங்க வந்து வேலை விஷயமா அவங்களோட ஒர்க் வந்து அந்த மாதிரி இருக்கும், வெளியில எங்கேயும் நகர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இங்க நம்ம வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி. ஸோ அதனாலதான் இங்க துபாய்க்கு ஒரு நேரடி விசிட்டா வந்திருக்கோம். ஸோ வந்ததுல ஒரு நிறைய அனுபவங்கள், அதுல சில பிரசன்னம் வந்து நமக்கு வந்து மறக்கவே முடியாது. அப்படி இங்க வந்தப்போ ஒரு ஏன்னா சில நாங்களே வந்து பிரச்சனை. அததான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நெறைய கிளையண்ட் வந்து நமக்கு வந்து கால்ஸா வந்தது எல்லாமே வந்து, நாங்க வந்து டைரக்ட்டா வந்து பிரசன்ன பார்க்கணும். பிரசன்ன பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி நெறைய டவுட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க வந்து கண்டிப்பா பிரசன்னத்துக்கு நெறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்தது. ஸோ என்ன மாதிரியான பிரசன்னம் அங்க பார்த்ததுல ரொம்ப வந்து மறக்க முடியாத ஒரு பிரசன்னமா இருக்கு சார் இப்போ? இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரதானமான கேள்வி, நாங்க வெளிநாட்டுக்கு வந்துடுறோம். இல்ல வெளிநாட்டு வாழ் மக்களா இங்க நாங்க இந்தியர்களா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்க தெய்வத்தை விட்டுட்டு தானே நம்ம அவ்வளவு தூரம் வந்து நாங்க இங்க இருக்கோம். அப்போ எங்க ம். தெய்வத்தை எப்படி நாங்க இங்க கூட்டிட்டு வர்றது? நிச்சயமா தூணிலும் இருக்காரு, துரும்பிலும் இருக்காரு அப்படிங்கிறத அவங்களும் நம்புறாங்க. நானும் ரொம்ப டீப்பா நம்புறேன். ஆனா இருந்தாலுமே என் கோவிலை விட்டுட்டு என்னால இருக்க முடியல சார். என் நிலத்தை விட்டுட்டு என்னால இருக்க முடியல. என் ஊரை விட்டுட்டு என்னால இருக்க முடியல. ஆனா இருந்தாலும் வேலை காரணமா நான் இங்க இருந்துதான் ஆகணும். வேற வழி இல்ல. என்னோட பிழைப்பு இங்கதான் இருக்குன்னு முடிவாகி போச்சு. அப்ப நான் இங்கதான் இருந்து ஆகணும். என் தெய்வத்தை நான் எப்படி இங்க கூட்டிட்டு வந்து என் கூடவே நான் வச்சுக்கிறது? நான் அடுத்த முறை ஊருக்கு போகும்போது என் குலதெய்வத்துக்கிட்ட இருந்து அந்த குலதெய்வம் கோவில்ல இருந்து ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்து இங்க வச்சு நான் வழிபாடு பண்ணவா? இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க. நிறைய ம். பேருக்கு குலதெய்வம் தெரியல. இல்ல நான் கும்பிடுற தெய்வம் சரியா? மேக்சிமம் தெய்வத்தை பத்தின ஒரு கேள்வி கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரதான கேள்வியா இருக்கும். ஸோ ம். அப்படி நான் பார்த்த ஒரு பிரச்சனத்துல என்ன ஒரு பிரச்சனை பார்த்தேன் அப்படின்னா, அவங்களுக்கான தெய்வ பிரசனம் இங்க வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ வந்து அவங்க கேட்ட கேள்வியே என்ன அப்படின்னா, நான் கும்பிடுற தெய்வம் சரியா? ஏன்னா எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒண்ணு மத்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபோன்லயும், ஆன்லைன்லயும் பார்த்துடலாம். இந்த தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் நானு. ஒண்ணு நான் வந்து நீங்க வந்து என்னைய நேர்ல வந்து பார்க்கணும். இப்ப நான் இந்தியால இருக்கேன்னா, என்னைய நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லன்னா நீங்க எங்க இருக்கீங்களோ, நான் நேர்ல வரும்போது பார்க்கலாம். அந்த பிரச்சனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப வாய்ப்பு என்னன்னா, நான் துபாய் வந்திருக்கனால ரொம்ப பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி நேர்ல பார்க்கும்போது, அப்படி சில பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, என்னோட தெய்வம் சரியா? அதுல ஒரு நண்பருக்கு ஒரு கிளையன்ட்டா வந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கேட்டாங்க அப்படின்னா, அ சரி நான் இப்போ ஒரு தெய்வம் கும்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு சமீபத்தில தான் அந்த தெய்வம் வந்து நான் கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தெய்வம் சரியா? அ அந்த அந்த தெய்வத்தையும் நான் குலதெய்வமா நான் எடுத்துக்கலாமா? ஏத்துட்டு நான் பாட்டு செய்யலாமா? அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு நான் குடுத்த பதில் என்ன? பிரசன்னத்தில நான் குடுத்த பதில் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க சில சோழி பிரசனம் பார்த்து நான் அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, உங்க முன்னோர்கள் வேற ஒரு தெய்வத்த கும்பிட்டுருக்காங்க. இதே வடிவம் தான். வேற ஒரு தெய்வமா அவங்க வந்து இல்ல வேற ஒரு சிலைய வச்சு கும்பிட்டுருக்காங்க. அந்த சிலை இப்போதைக்கு மேல இல்ல. பூமிக்கு மேல இல்ல. பூமிக்கு அடியில இருக்கு. இப்ப போய் அந்த தெய்வத்தோட சிலைய எடுத்து உட்கார்ந்து நீங்க எதுவும் அதுக்காக நீங்க மெனக்கெடு பண்ண வேண்டாம். இந்த மாரி இந்த ஊர் பேர சொல்லி, அந்த ஊர்ல தான் உங்க ஊர் பக்கத்துல தான் இந்த சிலை இருக்கு. இப்ப நீங்க ஒரு தெய்வத்த நான் ஒரு கோவில்ல போய் கும்பிடுறேன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த தெய்வத்த அப்படியே போய் கும்பிடுங்க. ஒண்ணும் இல்ல அவங்க வீட்ல வந்து அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற தெய்வத்த அவங்க முன்னோர்கள் வழிபட்டிருக்காங்க. அவங்க ஒரு சிலைய வச்சு வழிபட்டிருக்காங்க. இப்ப அந்த சிலை மேல இல்ல. இது பூமி மேல இல்ல. ஒரு கோவில்லயோ எங்கேயுமே இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட சில விரோதம் காரணமா அந்த சிலைய கீழ போட்டு மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சுட்டாங்க. இந்த விஷயத்த அவருக்கு பிரசன்னத்துல சொன்ன உடனே, "இருங்க சார் அப்பன்னா நான் அது என்னன்னு கேட்டுர்றேன்" அப்படின்னு உடனே அவங்களோட மத்த பங்காளிங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. "இது மாரி நடந்ததா?" அப்படின்னு கேட்கிறாரு உடனே ஸ்பாட்லயே. அவரு என்ன சொல்றாரு, "ஆமா. இந்த மாரி ஆ நாங்களும் கேள்விப்பட்டோம். இந்த மாரி சில ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஒரு 2லேருந்து 3 தலைமுறைக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அந்த தெய்வ சிலை ஊருக்குள்ள பங்காளிங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை காரணமா, அந்த சிலைய பூமிக்கு அடியில போட்டு புதைச்சுட்டாங்க. இப்ப நம்ம கும்பிட்டுட்டு இருக்கிறது, இப்ப சமீபத்துல தான் அவங்க வேற ஒரு இடத்துல போய் கேட்டு, அங்க இங்கன்னு எல்லாம் கேட்டு வழி வழியா, காது வழியா கேட்டுக்கிட்டே போவாங்க இல்லையா? ம். அப்படி கேட்டப்போ, நீங்க வேற ஒரு கோவில்ல போய் இதுக்கு பதிலா அங்க போய் கும்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இத சொன்னோனே ஒரு பெரிய ஆச்சரியம். சார் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு உண்மையிலேயே தெரியாது. இந்த மாரி அ. பூமிக்கடியில அந்த சிலை இருந்தது. எப்படி இங்க ஒரு பிரச்சனம் பார்த்து பூமிக்கடியில ஒரு சிலை இருக்குன்னு சொன்னீங்க? அப்படின்னாரு. சொல்ல முடியும். நம்மளால தெய்வ பிரசனம் பார்க்குறோம், இல்ல வந்து ஒளி பிரசனம் பார்க்குறோம் அப்படின்னா, நிச்சயமா அப்படி ஒரு விஷயத்த நம்மளால எடுத்து சொல்ல முடியும். டீகோட் பண்ணி சொல்ல முடியும். அவருக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். இப்ப அந்த சிலைய வெளியில எடுக்க முடியுமா? அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போதைக்கு அந்த சிலை வெளியில வராது. ஒரு 2040 இல்லன்னா 2041ல அந்த சிலைய எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரசனத்த முடிச்சேன். அப்ப அ. என் காலத்துல அத பண்ண முடியுமா? அப்படின்னாரு.
பார்க்கலாம், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரசனத்தை முடிச்சேன். இது உண்மையிலே நம்ம ஒரு வேலையை எடுத்து செய்யறோம், ஒரு கலையை எடுத்து செய்யறோம். சில பிரசனங்கள் பார்க்கும்போது தான் நமக்கே உடம்பு சிலிர்க்கும். இப்படி ஒரு ம். பிரச்சனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நமக்கே ஒரு உடம்பு சிலிர்க்கும். ஏன்னா இது தெய்வ விஷயம் அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப அஹ், மத்த கர்ம பிரசனங்கள் பார்க்கறது வேற, ஒரு தெய்வத்துக்காக ஒரு பிரசனம் அவங்க கும்பிடுற தெய்வம் சரிதானா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அவங்கள நம்ம சரியா கைட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் நமக்கு. உண்மையிலே இது வந்த உடனே ஒரு தெய்வ பிரசனம் கிடைச்சிருச்சுன்றதே எனக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். இது மறக்கவே முடியாது. இது எத்தனை நாள் ஆனாலும் இது மறக்க முடியாது. கண்டிப்பா சார். ஏன்னா வந்து, உங்களுடைய ஒவ்வொரு பிரசனமுமே வந்துட்டு பார்த்து முடிச்சு போற எல்லாருக்குமே வந்து, இந்த விஷயத்த கூட வந்து கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? அப்படின்ற ஒரு வியப்புல தான் வந்து அந்த ரூம விட்டு வெளியில போவாங்க. ஒருவேள நான் இத தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன நடக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒருவேள அவங்களுக்கான சரியான குலதெய்வத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை எப்படி நகரும் சார்? இங்க பாருங்க, அதாவது எப்பயுமே நம்ம தெரியாத வரைக்கும் சரி. இப்போ குலதெய்வம் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லியாச்சு. ஒரு குலதெய்வம் குடுக்க முடியாதத வேற எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்னு நீங்க வாங்கிட்டு வந்துர முடியாது. அப்போ ஒரு கண்டிப்பா. குலதெய்வம்ங்கிறது நம்ம குலத்த காக்குற ஒரு தெய்வம்ன்றப்போ, நம்ம அந்த தெய்வத்துக்கு உண்டான முக்கியத்துவம் நம்ம குடுத்து தான் ஆகணும். நான் வந்து சரி பரவால்ல, எனக்கு குலதெய்வம் தெரியலனாலும் பரவால்ல, அப்படின்லாம் நம்ம இருந்துற முடியாது. அது சில எவிடன்ஸஸ் எல்லாம் குடுக்கும். அதாவது அந்த மாரி குலதெய்வம் கும்பிடாத ஃபேமிலிய தனியா நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துரலாம். இப்ப இங்க இருக்கிற இன்னொரு பெரிய ஒரு இது என்னன்னா, நான் வந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்கேன். எனக்கு எங்க ஃபேமிலிக்கும் ஒட்டு உறவே இல்லாம போயிடுச்சு. இப்படி சில பேர் சொல்ல வரவங்க. இன்னும் சில ம். பேருக்கு வேலையில அன்ஸ்டேபிள்னஸ் இருக்கும். ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். எங்க குலதெய்வம் அனுகிரகம் எந்த ஃபேமிலில இல்லையோ, அங்க நெறைய அன்ஸ்டேபிள்னஸ் இருக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ள. குறிப்பா நான் இங்க நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் 10 வருஷமா வேலை பார்க்கிறேன், 15 வருஷமா வேலை பார்க்கிறேன். என் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகல. இப்படி சொல்றவங்க அத்தன பேர் ஃபேமிலிலயும் இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்ல. ஒண்ணு குலதெய்வத்த விட்டு இவங்க வெளியேறி இருப்பாங்க. இல்ல குலதெய்வம் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இல்ல குலதெய்வம் இருந்தும் இவங்களால போய் கும்பிட முடியல. இது மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கும். இத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு முன்னேற்றமே இல்ல. இல்ல என் தகுதிக்கு குறைவா நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலே, உங்க குலதெய்வ அனுகிரகம் இங்க குறைவா இருக்குங்கிறத நீங்க தீர்க்கமா நம்பலாம். அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணணும்? குலதெய்வத்த பார்த்து, அது நம்ம சரியா நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோமா? ஏற்கனவே இப்ப எனக்கு குலதெய்வம் தெரியும். அப்ப என்னோட வழிபாட்டு ம். முறை கரெக்ட்டா சரியா செய்றேனா? இல்ல எனக்கு குலதெய்வமே தெரியல. அப்ப அத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாட மேற்கொண்டு செய்றது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாரி கொஞ்சம் ம். வெளியில இருக்கோம் அப்டின்னா, நமக்கு யார் கூட வரப்போறான்னா, நம்ம தெய்வம் தான் நம்ம கூட வரப்போகுது. எந்த ஊர், எந்த நிச்சயமா. நாட்டுக்கு போனாலும். இங்க இருக்கிற பிரதான கேள்வி என்னன்னா, "அப்படிலாம் கடவுள் கடந்து வருமா சார்?" அப்படின்னா, நம்ம சரியா கூப்பிட்டா எல்லா தெய்வமும் எல்லா இடத்துக்கும் வரும். நம்ம கூப்பிடுறது ம். தான் இல்ல. தெய்வம்ங்கிறது குழந்தை மாரி. நீங்க கூப்பிட்டீங்கன்னா தான் வரும். இல்லன்னா வராது.